வணக்கம். நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கு பதில் தேட போறோம். உருவமே இல்லாத ஒரு சக்திக்கு நாம ஏன் ஒரு உருவத்தை கொடுத்து வணங்கணும்? வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். கடவுளுக்கு உருவமே இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்றோம், ஆனா இன்னொரு பக்கம் நாமளே சிலைகளை செஞ்சு அதை வணங்குறோம். ஏன் இந்த முரண்பாடு? இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் நம்மளோட மொத்த நம்பிக்கையோட வரலாறும் அடங்கியிருக்கு. சரி வாங்க கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி எது தெரியுமா? பயம். மனுஷனோட அந்த ஆதி காலத்து பயம்தான் இன்னைக்கு நாம பார்க்குற வழிபாட்டு முறைக்கே அடித்தளம் போட்டது. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ஆதி காலத்துல ஒரு மனுஷன் குகைக்குள்ள ஒடுங்கி இருக்கான். வெளியில காது கிளியற மாதிரி இடி, கண்ணை பறிக்கிற மாதிரி மின்னல். அதை கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த பயம், அந்த கையறி நிலை எப்படி இருந்திருக்கும்? அது மட்டும் இல்ல, திடீர்னு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம ஆத்துல வெள்ளம் ஊரே அடிச்சிட்டு போகுது. இந்த மாதிரி கணிக்கவே முடியாத இயற்கை சீற்றங்கள் மனுஷங்குள்ள ஒரு பெரிய இயலாமையை உருவாக்குச்சு. திடீர்னு நிக்கிற பூமியே ஆட்டம் காணுது. இப்படி இடி, மின்னல், வெள்ளம், பூகம்பம்னு ஒண்ணு மாத்தி ஒண்ணு, இதெல்லாம் பார்த்த மனுஷனுக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுது. நம்மள மீறின ஒரு பெரிய சக்தி இந்த உலகத்தை ஆட்டி படைக்குதுன்னு நம்ப ஆரம்பிச்சான். அந்த நம்பிக்கை பயத்திலிருந்து நான் பிறந்துச்சு. சரி, அந்த சக்தி இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது என்ன? அதுகிட்ட பேசணும், அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுதான் நம்ம கதையோட அடுத்த கட்டம். அந்த முதல் இறை ஓவியம் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாருங்க, அவனுக்கு பேச தெரியாது. மிருகம் மாதிரி ஆ ஊனுதான் கத்த முடிஞ்சது. அப்புறம் ஒரு நாள் செம்மண் கல்லை எடுத்து தேக்கும்போது, அட இதுல இருந்து கலர் வருதேன்னு கண்டுபிடிச்சான். அதை வச்சு குகை சுவர்ல கிறுக்க ஆரம்பிச்சான். அதுதான் முதல் ஓவியம். அதுதான் தகவல் பரிமாற்றத்தோட ஆரம்பம். அப்படி அவன் வரைஞ்ச முதல் ஓவியம் என்ன தெரியுமா? அந்த பெரிய சக்தியோட உருவம்தான். அந்த உருவத்தை குகையில வரைஞ்சு வச்சா அது நம்மள காட்டு மிருகத்துக்கிட்ட இருந்தும் இந்த இயற்கை சீற்றத்துல இருந்தும் காப்பாத்துன்னு ஒரு நம்பிக்கை. சொல்லப்போனா மனுஷனோட முதல் பிரார்த்தனையே ஐயா சாமி என்னை காப்பாத்துங்கங்கிறதான். ஓகே, இது ஏதோ ஆதி காலத்து பழக்கம்னு நினைச்சிடாதீங்க. உருவம் கொடுத்து வணங்குறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. அது என்னன்னு ஒரு சூப்பரான உதாரணத்தோட பார்க்கலாமா? இப்ப பாருங்களேன், நம்ம வீட்டுக்கு கரண்ட் வருது. ஆனா அதை கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. அது எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க நமக்கு ஒரு மீட்டர் வேணும் இல்லையா? அதே கணக்கு தான். கண்ணுக்கு தெரியாத அந்த எரசக்திய நம்ம மனசுல ஒரு இடத்துல குவிக்க, அதை உணர நமக்கு ஒரு உருவம்ங்கிற ஒரு கருவி தேவைப்படுது. இன்னும் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். உங்க வீட்ல ஒரு பழைய போட்டோ இருக்கு, உங்க தாத்தா பாட்டியோட போட்டோன்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்ததும் டக்குன்னு பழைய ஞாபகம், அவங்க கூட இருந்த சந்தோஷமான தருணங்கள்லாம் மனசுக்குள்ள ஓடும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு தெய்வ உருவத்தை பார்க்கும்போது நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா ஒரு தியான நிலைக்கு, ஒரு ஆன்மீக சிந்தனைக்குள்ள போகும். அது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிங்கர். அப்போ விஷயம் இதுதான். இந்த சிலைகள் வெறும் கல்லும் மண்ணும் இல்ல. இத ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஃபோகிராஃபிக்னு கூட சொல்லலாம். இதுக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறியீட்டு அர்த்தம் இருக்கு. நம்ம மனசுல நல்ல எண்ணங்களை கொண்டு வர இது ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட். முக்கியமா பல சிலைகளை பாத்தீங்கன்னா அது ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம அந்த பாலினத்தை கடந்த ஒரு தன்மையில இருக்கும். மொத்தத்துல நம்ம மனசு அந்த பரம்பொருளோட கனெக்ட் ஆகிறதுக்கு இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான். சரி, இவ்வளவு நேரம் உருவம் வேணும், அது அவசியம்னு பார்த்தோம். ஆனா நம்ம தத்துவ மரபுல இதுக்கு நேரெதிரா இதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்ற ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. யார் அவங்க? வாங்க பார்க்கலாம். சித்தர்கள். அவங்க கேட்ட இந்த ஒரு கேள்வியில எல்லாமே அடங்கியிருக்கு. நாதன் உள்ளிருக்கையில் நட்டக்கல்லும் பேசுமோ? அடடா, என்ன ஒரு கேள்வி! கடவுள் உனக்குள்ளேயே இருக்கும்போது நீ வெளியில நட்டு வச்சிருக்கிற கல்லு எப்படிப்பா உன்கிட்ட பேசணும்னு கேக்குறாங்க. இது உருவ வழிபாட்டோட ஆணிவேரிய ஆட்டி பாக்குது இல்லையா? அது மட்டும் இல்ல, இன்னும் ஒன்னு சொல்றாங்க. மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. உங்க மனசு சுத்தமா இருந்தா போதும், நீங்க எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம், எந்த சடங்கும் செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க. அப்போ சித்தர்களோட பார்வை ரொம்பவே வேற. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளியில உணர்ச்சியே இல்லாம ஏதோ கடமைக்கு சடங்கு செய்யறத விட மனசுக்குள்ள உண்மையா உணர்வுபூர்வமா கடவுளை நினைக்கிறது தான் உண்மையான வழிபாடு. கடவுளை பத்தின ஒரு உச்சகட்ட புரிதல் என்னன்னா, அவருக்கு உருவமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தாங்கிறாங்க. அப்போ எதுதான் சரி? உருவம் வேணுமா வேண்டாமா? ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுதே. சரி, இந்த ரெண்டு கருத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். நம்ம கேள்விக்கான பதில கண்டுபிடிப்போம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வீட்ல ஒரு 5 வயசு குழந்தை இருக்கு. அதுகிட்ட போய் கடவுளுக்கு உருவமே கிடையாது, அது ஒரு சக்தி அப்படின்னு சொன்னா புரியுமா? நிச்சயமா புரியாது. ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ நாம என்ன பண்ணுவோம்? ஒரு படப்புத்தகத்தை எடுத்து இதுதான் சாமின்னு ஒரு படத்தை காட்டிதானே சொல்லிக் கொடுப்போம். அந்த படம் தான் அந்த குழந்தையோட ஆன்மீக பயணத்துக்கான முதல் படி. இங்கதாங்க விஷயமே இருக்கு. உருவ வழிபாடுங்கிறது பயணத்தோட முடிவு கிடையாது. அது வெறும் ஆரம்பம்தான்.
அது ஆன்மீக பயணத்தோட முதல் படி, அந்த உருவமற்ற பேருண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முதல் படி, ஒரு நுழைவாயில், அவ்வளோலாம். ஆக நம்மளோட இந்த நம்பிக்கை பயணம் அது நமக்கு பிடிச்ச ஒரு சரியான உருவத்தை கண்டுபிடிச்சு அதுகிட்ட சரணடைகிறதா, இல்ல எல்லா உருவங்களையும் கடந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த உருவமற்ற பேருண்மையை உணர்றதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ யோசிச்சு பாருங்க.